உறவுங்கிறது சுத்தமா கிடையாது. ஏன்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உருப்படாம போறதுக்கு எத்தனை வழி உண்டா அத்தனையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. டிமாண்ட் டிராப் மாதிரி இருப்பேன்னு கனவு கண்டா பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்த செக் மாதிரி இருக்க. ஐசிஐசிஐ பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவங்க தாங்க கார்த்திகோட அம்மா. இவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் பார்ட் டைம் தான். இவங்களோட முழு நேர வேலையே கார்த்திகை திட்டி மேய்க்கிறது தான். ஐயோ ஆரம்பிச்சியா? சாப்பிட்ற நேரத்தில் அவனை ஏன் புடிங்கி திங்குற நீ? ஏன் விட அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறான். சும்மா நோய் 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 டார்ச்சர் பண்ணாத குழந்தைய. குழந்தை இந்த குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுங்க. இதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவீங்களே. இவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தாங்க. நீங்களும் ஒரு அப்பா. இவர் கார்த்திகோட அப்பா எஸ்பிஐ பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் இன்னும் குழந்தை தான். அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்காக வாங்கியும் கட்டிப்பாரு. ஏண்டி சாதாரணமா பிறந்த குழந்தையா இவன்? நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் கழிச்சு உருவான கரு இது. எங்க? சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் மாடியில வெயிட்டிங் ரூம்ல. ஏன் எனக்கு வேலை தெனாலியில, உனக்கு வேலை மணலில. நாம சந்திச்சுக்கிட்டதே மாசம் ஒரு முறை சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்படி வெயிட் பண்ணி பிறந்த குழந்தைய வாய்க்கு வாய் திட்டினா யாருக்கு தான் கோவம் வராது? திட்டாம என்னங்க பண்றது? கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. அப்படி நான் இவங்கிட்ட என்ன கேட்டேன்? பிடிச்ச ஸ்கூல்ல படிக்க வச்ச, செலவுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்த, அம்மாக்காக ஒரு இடத்துல வேலைக்கு போடாங்கிறது தப்பா? நான் எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கேன். இவனா எந்த வேலைக்கும் தேடி போக மாட்டான். சரி போனா போகட்டுமேனு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பொண்ணுகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ போய் இவன் என்ன பண்ணா தெரியுமா? பேரு கார்த்திக், MBA ஃப்ரெஷர். அப்பாவோட ரெக்கமெண்டேஷன். அதுக்காக கேள்வி எல்லாம் கேட்காம இருக்க முடியாது. கேட்கட்டுமா? உங்களுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்குமாமே? பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கிறேன். சாரதா தேவி, வேலு நாச்சியார், இந்திரா காந்தி, அன்னை தெரசா. இந்த பெண்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? இந்தியாவில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாம என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க. இந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கலாம். ஒரு கவிதை தோணுச்சுன்னா எழுதலாம். முதல் தடவையா தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பேன். இல்லைங்க, மெய் மருந்து பார்ப்பீங்க. அதாங்க நானும் பண்ணிட்டு இருக்கேன். தாஜ்மஹால் மாதிரி இருக்கிற உங்ககிட்ட நான் என்னங்க பேசுறது? She's too hot. டேய் டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. இருமச்சான், பால் காஞ்ச உடனே கிளம்பிடலாம். மச்சான் போலாம். மச்சான் யாரா அவ? விளையாட்ட ஆரம்பிச்சிட்டானே. மச்சான் பஸ்டா வாடா. ஏய் போடா. ஏய் பஸ் கிளம்புடா. ஏய் அவ்வையா ரேஞ்சில பேசுனா வச்சிட்டோம்ல கையா. போடே. டேய் வாடா. கிலோமீட்டர் ஸ்பீட்ரா. எங்கடா இப்படி ஓடுறா? சாரி சிஸ்டர், ஏதோ தெரியாம. அது எப்படிடா? பொண்ணுங்க முறைச்சு பார்த்த உடனே அண்ணன் ஆயிடுறீங்க. பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தானா உன்ன மாதிரி பசங்க என்ன நினைச்சாலும் பண்ணிடுவீங்களா? இல்ல மேடம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப நான் சொல்றேன், கை வை.
வேணாம் மேடம். டேய் வைடா கைய. இப்ப வைக்க போறியா இல்லையா? சாரி மேடம். ஐயோ டேய், இனிமே ஏதாவது ஒரு பொண்ணு மேல கை வைக்கணுங்கிற நினைப்பு வந்தா இந்த அடி உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். பரதேசி. என்ன பொண்ணுடா. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் குனிஞ்சு உட்காருங்க, மறைக்குது. டேய் இது என்ன சினிமா தேட்டரா? ஏண்டா நீங்களா இன்னும் திருந்தலையா? நான் பார்க்க வேணாமா? சிடில பாத்துக்கோ. சீடிலியா? ஏன் புது படத்தை நீ சிடில தானே பாப்ப? இந்த கல்யாண சிடில பார்க்க மாட்டியா? நான் கல்யாணத்தை பார்க்கல மாப்ள, பிகர பார்க்கறேன். நிக்காத விரலுக்கு நெயில் பாலிஷ் எதுக்குடா? ஆ? டேய் என்ன மச்சி அந்த பொண்ணை விடுறா. காலையில ஒரு பொண்ணை பார்த்தேன். அது தாண்டா பொண்ணு. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறாடா. போய்கிட்டே இருக்கான். சேஸ் பண்ண முடியல மச்சி. டேய் சொல்றா. சொல்லி தொலையேன்டா இவன். இந்த கல்யாணம் நடக்காதியா? சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், கொடுத்துறேன் சார். அதெல்லாம் முடியாது. நிறுத்தியா மேலத்தை சார். 2 லட்சம் ரூபாய் பணம் இப்ப கொடுத்தா கல்யாணம் நடக்கும். டேய் என்னடா? எந்திரிக்காதீங்க மாப்பிள்ள, உட்காருங்க சார். இத புடி. கொடுத்துறேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். உங்களை சொன்னா காலையில புரியாதா? கெஞ்சி கேட்கிறேன் வாடா. சார். ப்ளீஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. நியாயமான விஷயம் தான் சார். 2 லட்ச ரூபாய் பேசினபடி அவர் கொடுக்கணும். கொடுக்க முடியல. அவர் தான் 4-5 நாள்ல கொடுக்குறேன்னு சொல்றாரே. டைம் கொடுங்களேன். பொண்ணோட ஃப்ரெண்டா? ஆமா. கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட்டா வந்தமா போட்ட சோத்த தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. போடி. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னடி மரியாதை? என்ன மரியாதை? இப்ப இந்த கல்யாணம் நடக்காது. உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? மிரட்டறியா? எந்த ஆபீசர் கிட்ட பேசணும்? போன் போட்டு தரேன், பேசுறியா? ஏய் போட கூட. சார் 1 செகண்ட். உங்களுக்கு என்ன காசு வேணும்? அவ்வளவுதானே? எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு சின்ன ப்ராப்ளம். 2 லட்ச ரூபாய் இல்லங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்சதை நான் கொடுக்கறேன். நீங்களும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க. சூப்பர். சத்தியம் பண்ணு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீன் நீ பார்த்ததே இல்ல. சரோஜா தேவி காலத்துல இருந்து எத்தனை படத்துல அந்த சீன் வந்திருக்குது. உனக்கு ஒரு பொண்ணு புடிச்சு போச்சுன்னா ஒன்னும் சூப்பர் நிவிய. சும்மாரா. நாமளே ஏதோ இதோ இந்த பேக்கெட்ல 20 ரூபா இருக்கும் பாரு. எப்படிரா? வரும்போது என்கிட்ட தான்டா வாங்கினேன். டேய் உன்கிட்ட பணம் இருந்தா குடுறா. எங்க ஒண்ணு இல்ல மச்சான், நீங்க சண்டே. இந்த மச்சான் உனக்கு தர வேண்டிய பழைய பாக்கி 1000 ரூபா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணு. தேங்க்ஸ் மச்சான். இது பத்தாதே. டேய் மச்சான் குடுறா. டேய் இருந்ததா இப்ப அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணேன். திருப்பி தந்துறேன்டா. குடுறா. டேய் மச்சான் சத்தியமா என்கிட்ட எந்த காசுமே இல்லடா. தேங்க்ஸ் மச்சான். காசு தான் என்கிட்ட இல்லையடா. இது புடி. தேங்க்ஸ் மச்சான். காசு இல்லாட்டி என்னடா? டேய், மோதிரம் கிடைச்சிச்சே. டேய் மச்சான் டேய் எங்க அப்பா திட்டு வரா. டேய் சொல்லுங்கடா மோதிரம் கொடுத்துட்டு போடா. டேய் டேய் மோதிரத்தை வாங்கடா, மோதிரத்தை வாங்கடா. வணக்கம் சார். ஹலோ. ஏமாச்சி அந்த பொண்ணு என்ன ரசிச்சு பார்த்தால. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க டி-ஷர்ட் கொஞ்சம் லூஸா இருக்கு.
எனக்கு தெரியும். இல்ல எங்களுக்கும் தெரியுது அதான். சீ. Oh my god, what's happening? டேய் யாரா உன்னை அடிச்சது? கேக்குறல்ல யாரா உன்னை அடிச்சது? டேய் சொல்லி தொலைடா யாரா உன்னை அடிச்சது? மச்சான் தோ அவன்தானா. இங்கே ஏறா. எப்பவுமே நான் கை வைக்கிறேன். விடியா, விடு. என்னடா பண்ண? சரக்கு அடிச்சிருந்தேன் மாமா. லைட்டு வேற ஆப்பா எப்பா எரிஞ்சிட்டு இருந்தது. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மேலே கைப்பற்றுச்சு. நான் கூட உங்ககிட்ட சாரி கேட்டல மேடம். ஏய் நிறுத்துடா. நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து அவளை நான் அடிச்சா நீ என்ன சும்மா விட்டுறியா? சாவடிச்சிருப்பேன். நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து உன்ன மாதிரி ஒரு பையன் கை வச்சிருந்தானா சாவடிச்சிருப்பேன். மவனே நான் கோயில் கூட்டிட்டு போய் அங்க ஒரு பையன் கை வச்சிருந்தானா கையில வோட்கா சிகரெட். ஏய் சும்மா இருடா. இங்க பாரு, இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா இடிக்கத்தான் செய்வாங்க. இடிக்க கூடாதுன்னு நினைச்சா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. இடிச்சாங்கிறதும் பிரச்சனையா இல்ல அவன் இடிச்சாங்கிறதும் பிரச்சனையா? வாங்கடா போலாம். போயிருமே. சாரி மச்சான். ஏன் தேஜுவை கரெக்ட் பண்ண வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிப்போச்சு. மன்னிச்சுக்கிறேன். ஏய் என்னடா நீ மூணுத்துல ஒன்னு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா முக்கியம். என்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கலடா. எனக்கு இந்த டீ ஆத்துறவன் தோ இந்த ஆட்டோ அந்த கான்ஸ்டபிள் உங்களோட இருக்கிறது தான்டா சந்தோஷமா இருக்கு. ஆமா இப்போ எதுக்கு நீ ஓவரா ஃபீல் பண்ற? இல்ல நீ சொன்னதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. உள்ள சரக்கு கம்மியா அடிச்சிட்டேன். முன்னாடி தெரிஞ்சா கொஞ்சம் அதிகமா. லூசு, இந்த கிளப் இல்லைன்னா என்னடா நம்ம கிளப் இருக்கு. நம்ம கிளப்பா எப்படா கட்டின? வைன் ஷாப்பு. ஓ ஐயோ போறாளே. அப்போ இன்டர்வியூ புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா மாத்திரம் இன்டர்வியூக்கு போயிட போறானா இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஞாபகம் இருக்கா? delete பண்ணிட்டீங்களா? இன்னும் எங்க அம்மா கிட்ட காட்டவே இல்லைங்க. ஏன்? அது ஒரு சின்ன சிக்கல். எங்க அம்மா கிட்ட உங்க ஸ்டில்ல காட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அவங்க ஒரிஜினல் இருக்கும்போது மாதிரி எதுக்கு எனக்கு இவ தாண்டா மருமக போய் கூட்டிட்டு வாடான்னு சொன்னா நீங்க வருவீங்களான்னு தெரியல. வருவீங்களா? என்னைக்காவது பொண்ணுங்க கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? பிரியா பிரியா இது பாருங்க, உங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என் பேர் கார்த்திக். நீங்க கார்த்திகாருங்க குப்புசாமியாருங்க, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். எனக்கு லைஃப்ல ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க வேற புது பிரச்சனை கொடுக்காதீங்க, ஓகே? தெரியும் பிரியா, உங்களுக்கு ஒருத்தனே காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா உங்களுக்கு காதலன் இல்ல, உங்க அம்மாவுக்கு வெயிட் பண்ண பொறுமையும் இல்ல. அவங்க ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குறீங்க? நோ வே. இந்த காலத்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். என் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். பட் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. என்னங்க பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. இதோ பாருங்க, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. உங்க அம்மா கிட்ட போய் எனக்கு ஒரு காதல் கிடைச்சிட்டான்னு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அம்மா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவன் இன்னொரு வருஷத்துக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. 1 year ஃப்ரீ. சோ இந்த ஐடியாவை நான் என் வீட்ல சொன்னா எங்க அம்மா ஓகே சொல்றதுக்கு அவங்க என்ன லூசா? எனக்கு காதலன் கிடைச்சிட்டான்னு நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல போய் சரி உன் காதலனை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்கன்னா நான் யாரை கூட்டிட்டு போறது? if you don't mind, என்ன வேணா கூட்டிட்டு போறீங்களா? Are you serious? ஆமாங்க, வேணா உங்க அம்மா கிட்ட சொல்லி பாருங்களேன். ஒருவேளை அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் வரேங்க, வந்து பேசுறேன். உங்ககிட்ட என்னென்ன சொன்னேனோ மறுபடியும் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். இப்போ உங்களுக்கு 1 வருஷம் டைம் கிடைச்சிச்சு. இந்த 1 வருஷத்துல சத்தியமா உங்களுக்கு ஒரு காதலன் கிடைப்பாங்க. அவனை மறுபடியும் உங்க அம்மாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அன்னைக்கு உங்ககிட்ட தப்பிக்கிறது தான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன், இவன் தாமா ஒரிஜினல்னு சொல்லிடுங்க. Thank God. இந்த சின்ன உதவிக்கெல்லாம் எனக்கு கடவுள் ஆகாதீங்க. தேங்க்ஸ் கார்த்திக்னே சொல்லுங்க. ஐயோ கார்த்திக், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. டச் வுட். நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். Thank you so much கார்த்திக். பை. என்ன நம்பர் கூட வாங்காம போறா? கார்த்திக், என்னங்க? என் அம்மா கிட்ட காதலன் கிடைச்சிட்டான்னு சொல்றேன். அவங்க உங்களை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமா நாம எங்க மீட் பண்ணோம்னு கேட்டா என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். இல்ல பைக்ல எல்லாம் வேணாம். ஏன்? பைக்ல உட்கார்ந்தா உடம்பெல்லாம் உரசு, அது எனக்கு பிடிக்காது. நான் வரல. ஃபேமிலி கேர்ள். கார்த்திக், எங்க போயிட்டு இருக்கோம்?
இருங்க சொல்கிறேன். அப்படி ஓரமாக நிப்பாட்டுங்க. இங்கே தான் இங்கே தான். என்ன கார்த்திக், வாங்க சொல்கிறேன். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சொல்கிறேன் இருங்க. பிரியா ஆ? போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? அர்ஜென்ட். இங்கே இருங்க, போயிடாதீங்க. இன்ஃபோசிஸ் பில்டிங் வெளியில பிங்க் கலர் ஸ்கர்ட் போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்கிறா. அவ ஒரு ஹியூமன் பாம். ஒன் ஐபால் ஒரு ஒன். பேக்ல எதுவும் இல்ல. Please believe me. எனக்கு எதுவும் தெரியாது. Sir, please. கார்த்திக்! கார்த்திக்! பைக்ல உட்காந்தா உடம்பு உரசுமா? இப்படி சூடு. என்ன சார், எங்க சார் பாம்? இங்கயா இங்கயா இல்ல இங்கயா இங்கயா? எங்க சார் பாம்? சொல்லுங்க, எங்க பாம்? இன்ஃபர்மேஷன் அப்படிதான் கிடைச்சது. ஏன் சார் இப்படி ஒரு பொண்ணு தனியா பப்ளிக்ல நிக்க கூட முடியல, டார்ச்சர் பண்றீங்களே. போங்க சார். மூ எல்லாரும் க்ளியர் பண்ணுங்க. எல்லாரும் கிளம்பலாம். என்ன தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கா இந்த பிரியா? பிரியா, என்னாச்சு பிரியா? என் லைஃப்ல ஒட்டுமொத்தமா இவ்ளோ போலீஸ்காரங்கள நான் பார்த்ததே இல்லை கார்த்திக். ஒரு நிமிஷம் நான் செத்துட்டேன். நீ மட்டும் இங்க வரலனா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல கார்த்திக். இதாங்க நம்ம முதல் சந்திப்பு. உங்க அம்மா கேட்டா சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தேமா, திடீர்னு என்னை சுத்தி 100 போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். அப்போ ஒரு பையன் வந்து என்னை காப்பாத்தினா. அவன் தாம்மா என் காதலன்னு சொல்லுங்க. உங்க அம்மா கூட என்ன ரொம்ப பிடிக்கும். வரேன் பிரியா. என்னடா பண்ற? மச்சி நம்புறாடா, நான் என்ன சொன்னாலும் நம்புறாடா. 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியுறா. நீ வேணா பாரு, அந்த பொண்ணு கன்ஃபார்மா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். அந்த ஓரமா கொஞ்சம் பாரு, 100 வாட்ஸ் பல்ப் ஒன்னு நிக்குது. ஆட்டோ ஜோதி, டேய் டேய் வண்டி ஓடுங்க. இந்த பொண்ணுங்கிற வார்த்தையே பிடிக்கலையா? எங்க மேடம் போனோம்? ராணி அண்ணா நகர். பொண்ணுங்களே இல்லாத உலகத்துல பிறந்தா நிம்மதியா இருந்திருக்கும். என்னடா அங்க பாரு மச்சான், டிராஃபிக் போலீஸ் நிக்கிறாங்க. தள்ளிட்டு போனோடனே மடை காசு கேட்கறாங்க. ஃப்ரண்ட்ல 2 பேரை பார்த்தானுங்க, லைசன்ஸ் பிடிங்கிடுவானுங்க. நீ கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்து நான் கேட்குறேன். மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? போய் உட்காரு, போ தேடி உட்காரு. மச்சி, சிக்னல் கிட்ட தான் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன். ஏன்டா? என்னால இவங்க பக்கத்துல உட்கார முடியாது. ஹலோ, உங்களுக்கு மனசுல என்ன மன்மதன் நினைப்பா? நான் தான் ஓகே சொன்னல, வந்து உட்கார வேண்டியதானே? அதென்ன நடந்து போறீங்க? ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றாங்க? எனக்கு தான் பொண்ணுகள் பிடிக்காது உனக்கு தெரியும்ல. அப்ப ஏன் வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்றாங்க? என்ன பிரச்சனை கேளுடா. டேய் இரா, அவன் எப்பவுமே அப்படிதான் மேடம். நீங்க தப்பா நினைக்காதீங்க. போயா, நீயும் வேணாம், ஆட்டோவும் வேணாம். மேடம் டேய், நான் கஷ்டப்பட்டு அந்த அடங்காப்பிடாரிய ஆட்டோவில் உனக்கு செட் பண்ணி விடலான்னு அங்கிள் ரேஞ்சுக்கு இறங்கி வேலையை பார்த்தா ஏன்டா அதை கெடுத்துக்கிட்ட? மச்சி, வேற ஒன்றும் இல்லடா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கெல்லாம் அந்த பொண்ணு பற்றி பேசும்போது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏதோ ஆம்பளைங்களே பிடிக்காதம்மா, அதான் நான் ஒரு பிட்டை போட்டேன். எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்ட்டு. எது எப்படியோ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். வா இரு, நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். என்னடா செகண்ட் கியர்லேயே போற? கீரை மாத்திரா, பெட்ரோல் குடிக்கும். டேய் அங்கே பாருடா, பின்னாடி யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருவேளை டியூ கட்டலன்னு சேட்டு தான் ஃபாலோ பண்ணுறாரோ? சேட்டுக்கார் இல்லையே.
மச்சான் நேத்து பப்ல இந்த காரை நான் பார்த்தேன்டா. அவனு தான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். அது எப்படி கரெக்டா அவங்க தான் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன். காரை பார்த்தாலே தெரியல. ஏழைங்க தாண்டா யதார்த்தமா அடிப்போம். பணக்கார பசங்க ஃபாலோ பண்ணி தான் அடிப்பானுங்க. இப்போ என்னடா பண்றது? மச்சான் செகண்ட் கட் பண்ணி ரைட் வச்சுக்கோ. மச்சான் யூ டர்ன் பண்ணிக்கோ. டேய் இது முட்டு சாண்டா. இதுல என்ன வந்தா? டேய் மச்சான் திரும்படா. நீ சேஸ் பண்ற. அப்பா. எப்படி? ஏய் நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்ப நாங்கலாம் மலேசியாக்காரனாடா. எதுக்கு இந்த பஞ்சு டயலாக்? இடிச்ச வேணாலும் போய் பாரு. மவனே. தேஜு. டேய் ஏன்டா? டேய் தூக்குடா மோல தூக்கு. நான் குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா? இல்ல பிஎஸ்என்எல். ரிலேஷன்ன்றது வாயில வரல. உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? டாக்டரையாவது போய் கூட்டு வரலாமா மச்சான்? டேய் சுமாரா எந்திரிச்சிட்டா. என்ன மச்சான் பாக்குறத பார்த்தா பழசெல்லாம் மறந்துட்டாங்களோ? நான் கேட்டேனா? சொல்லுங்க, நான் கேட்டேனா? மயங்கி இருந்தீங்க, எப்படிங்க கேட்க முடியும்? ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைக்காதீங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட்லயே கொஞ்ச நேரம் விட்டுருந்தாலும் எந்திரிச்சிருப்பேன். இந்த பக்கம் 20 பெட், அந்த பக்கம் 20 பெட். அதுல வேற ஒருத்தன் டீல பண்ண தொட்டு ஷூ. என்ன ஷோ? ஏண்டா டீல பண்ண தொடாம பின்ன பாமையா தொடுவாங்க. என்னடா பேசிட்டு இருக்காவா? டேய் சும்மாரா. ராயல்ரா. என்ன ராயல்? அங்க பாரு ராமராஜன் ட்ரவுசர் போட்டு நிக்கிறா. டேய் ஃபேஷன்ரா. பணக்கார வீட்டு பொண்ணு ட்ரவுசர் போட்டா அது ஃபேஷன். சரிங்க, நீங்க எங்க வண்டியை சேஸ் பண்ணீங்க? ஆமாமா சேஸ் பண்ணேன். நேத்து நீங்க கிளப் வந்திருந்தீங்கல்ல? நாங்க வந்தோம். அப்ப நீங்களும் வந்தீங்களா? அடங்கப்பா. ஆமா. சரிங்க, அதுக்கு ஏன் என்ன சேஸ் பண்ணீங்க? இல்ல நேத்து நான் உங்களை பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி ஹைஃபையா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா காக்கி ஷர்ட் போட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா. அது உண்மையா இது உண்மையா? கன்ஃபியூஷனே வேணாம். இது இதாங்க உண்மை. அப்ப நேத்து வழக்கமா சனிக்கிழமைனா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் தண்ணி அடிப்போங்க. இதான் எங்களோட ஸ்பாட்டு, லோக்கல் பார். ஆமா ஆமா ஆமா. இந்த பணக்காரங்க போய் தண்ணி அடிப்பாங்களே, அந்த இடத்துக்கு ஒரு நாளாவது போய் தண்ணி அடிக்கலான்னு தோணுச்சுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. அப்படியே ஆட்டோட ஆர்சி புக் அடமானம் வச்சு ஆர்சி புக் அடமானம் வச்சியா? கிளப்புக்கு வந்தோங்க. எதுக்குங்க இது? இதுல என் ஃபோன் நம்பர் இருக்கு. பணக்காரனா தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆர்சி புக் எல்லாம் வைக்காதீங்க. தண்ணி அடிக்க உங்க கார்டு கொடுத்துட்டீங்க. சைடிஸ் உங்க ஃப்ரெண்ட் கார்டு என்ன இருக்கா? சும்மாரா இப்படி வா. தேங்க்ஸ்ங்க. போதும் போலாமா? பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சாரிங்க. ஏ நேத்து வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. நீங்களே பார்த்துருப்பீங்களே. இந்த பப்புக்கு போற பொண்ணுங்கலாம் ரொம்ப தப்பானவங்க, மோசமானவங்கன்னு பேசிட்டேன். அப்படி நான் பேசியிருக்கூடாதுங்க. நீங்க பேசினதுலயும் நியாயம் இருந்துச்சு. அப்ப ஆம்பளைங்க குடிக்கலாம், பொண்ணுங்க குடிக்க கூடாதா? குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது. எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா விழுந்து சாமி கும்பிடணும், மண் சோறு சாப்பிடணும், அங்க பிரதட்சணம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், கிச்சன்லயே வாழணுமாங்க. ஏய் இதெல்லாம் ஆம்பளை தான்டா பண்றாங்க. கண்டினியூ. பொண்ணுங்களாம் வெளியே வரக்கூடாதுங்க. ஆனதிக்க சண்முகம். டேய் அது சண்முகம் இல்ல சமூகம். ஆரியாமல இருக்க பொண்ணுங்களாம் உங்களை மாதிரி படிச்ச பொண்ணுங்க திருத்தணுங்க. ஜான்சி ராணி மாதிரி, வேலு நாச்சியார் மாதிரி, அன்னை தெரசா மாதிரி, சாரதா தேவி மாதிரி சாதிக்கணுங்க. பொண்ணுங்களாம் வெளில வரணுங்க. ஆம்பளைங்க பண்ற அத்தனை விஷயங்களும் பொண்ணுங்க பண்ணணுங்க. நேத்து நான் ஏன் தெரியுமா அப்படி பேசினேன்? என் ஃப்ரெண்டு மேல ஒருத்தன் கை வச்சுட்டான். ஃப்ரெண்டா ஃபிகரான்னு வரும்போது எனக்கு ஃப்ரெண்டு தாங்க முக்கியம். வரேங்க. டேய் முடிஞ்சதா?